யாழிலுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு விஜயம் செய்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வலிவடக்கில் சில காணிகள் விடுவிக்கப்படும் சாத்தியம். யாழ் மாநகர சபை காணியை சொந்தமாக்கிய தனிநபர் மோசடிக்கு துணை போன உத்தியோகஸ்தர்களுக்கு எதிராக விசாரணை. முதலீட்டாளர்கள் வடக்கில் அனுமதிகளை பெறுவதை இலகுவாக்க ஒரு வழி முதலீட்டு நுழைவாயில் அறிமுகம். ஐநா அமைதி காக்கும் பணிகள் மீண்டும் இலங்கை ராணுவம் 10 ஆண்டுகளின் பின்னர் கிடைத்த வாய்ப்பு. தேர்தல் குறித்து செல்வின் சில்வா கிளப்பிய சர்ச்சை அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து இந்திய தூதுவருடன் நாவல் முக்கிய கலந்துரையாடல். இலங்கையில் வருடாந்தம் பறிபோகும் 22,000 மனித உயிர்கள். மட்டக்களப்பு குருக்கல் மடம் மனித புதைகுழி வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மே 31 அரசு விடுமுறை விசேட அறிவிப்பு. பலாலி கிழக்கை முதல் கட்டமாக விடுவியுங்கள் மாவட்ட செயலர் கோரிக்கை. வலிவடக்கில் விடுவிக்கக்கூடிய காணிகளை விடுவிப்போம், விடுவிக்க முடியாத காணிகள் தொடர்பில் உரிமையாளர்களுடன் பேசி தீர்வு காண்போம். நாடு பயங்கர பொருளாதார நெருக்கடியின் விளிம்பில் எச்சரிக்கிறார் சஜித் பிரேமதாஸ். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தலைமையிலான விசேட குழுவினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தந்தனர். குறித்த குழுவினருடன் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் இணைந்து ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை நேரில் பார்வையிட்டனர். மக்களின் காணிகள் மக்களுக்கே என்று ஜனாதிபதியின் எண்ணக்கருவிற்கு அமைய காணிகளை விடுவிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பலாலி பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தனியார் காணிகளுக்குள் சென்று காணி விடுவிப்பு தொடர்பிலான சாத்தியங்கள் குறித்து நேரில் ஆராய்ந்தனர். அதனைத் தொடர்ந்து பலாலி ராணுவ வைத்தியசாலை வளாகத்தில் குறித்த குழுவினர் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். இன்றைக்கு வடமாகாணத்தில் பாதுகாப்பு படைகள் வசமாக இருக்கின்ற காணிகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலுக்கு எங்களுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று முப்படைகளை சேர்ந்த தளபதிகள் கலந்து கொண்டார்கள். முக்கியமான இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தெல்லிப்பளை டிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று கல்வி செயலாளர் கலந்து கொண்டார்கள். உள்ளிட்ட அனைவர்களோடு இன்றைக்கு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை என்பது மிகவும் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை. அப்போ அந்த ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையினுடைய நோக்கமே வேறு எதுமல்ல, உண்மையிலேயே நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள். அப்போ அந்த குறிக்கோளுக்கு ஏற்ப இன்றைக்கு இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகள் தொடர்பாக ஒரு மீளாய்வை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இதைகளுக்கு ஒரு இறுதியான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த முடிவினை எடுப்பதற்கான ஒரு கள ஆய்வும் அதே போன்று அது சம்பந்தமான ஒரு கருத்தாடலுமே இன்றைக்கு இடம்பெற்றது. அந்த கருத்தாடல் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம், எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய காணிகள் பெருவாரியாக விடுவிக்கப்படுவதற்கும், அதே போன்று மீதமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட முடியாதா என்பது தொடர்பாக மக்களுக்கு சொல்வதற்கும், முடியுமாக இருந்தால் எவ்வாறு அவைகளை பெற்றுக் கொடுப்பது, முடியாது என்றால் எவ்வாறு அது முடியாது என்கின்ற காரணத்தை முன்வைப்பது, இது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணிகள் தொடர்பாகவும், மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற வவுனியாவில் இருக்கின்ற கிளிநொச்சியில் இருக்கின்ற
முல்லைத்தீவில் இருக்கின்ற அனைத்து காணிகள் தொடர்பாகவும் இன்றைக்கு பேசப்பட்டது. இந்த ஆய்வு அறிக்கை அனைத்தையும் நாங்கள் அறிக்கையாக தயாரித்து எதிர்வரும் நாட்களிலே பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைப்பதற்கும் அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதியிடம் ஒப்படைப்பதற்கும் ஜனாதிபதி ஊடாக இதற்கு ஒரு இறுதியான முடிவினை எடுப்பதற்கான ஒரு உரையாடலே இன்றைக்கு இடம்பெற்றது. மிகவும் ஆரோக்கியமான உரையாடல். மிக கூடிய சீக்கிரம் மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கு முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, அந்த இத்தனை ஏக்கர் இல்லை, நாங்கள் இருக்கிற மக்களுக்கு இருக்கின்ற விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் நாட்களில் நாங்கள் விசேடமாக இந்த விமான தளம் சம்பந்தமாகவும் அதே போன்று விமான நிலையம் அமைப்பது தொடர்பாகவும் விமான நிலைய அதிகாரிகளோடு ஒரு உரையாடலை செய்வதற்கு நாங்கள் பார்க்கின்றோம். அதனூடாக அவர்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் தேவைப்படுகின்றது, இப்போது இருக்கின்றது எப்படி, அதை விரிவாக்கம் செய்கின்ற பொழுது எவ்வாறு மேலதிகமாக தேவைப்படும், அவைகள் தொடர்பாகவும் நாங்கள் எதிர்காலங்களில் ஒரு உரையாடலை மேற்கொள்வதற்கும், அது மாத்திரமல்ல எங்களுடைய கல்வி அதிகாரிகளோடு தனியான உரையாடல் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய விவசாய திணைக்கள அதிகாரிகளோடு அந்த விவசாய நிலங்களை விடுவிக்கப்படுகின்ற பொழுது அவர்களோடு ஒரு நீண்ட உரையாடல் செய்வதற்கு முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். இந்த முடிவுகள் அனைத்தும் எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும். அதன் போது இதுக்கான முடிவினை எடுப்போம். இல்லை, அது சம்பந்தமாக அவர் எல்லா இடமும் போனார், எல்லா இடமும் பார்த்தார், எல்லா இடமும் ஒரு நேரடியாக கலை விஜயம் செய்து பார்ப்பதன் மூலமாக, அதாவது சொல்லுவாங்க தானே, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய், என்ன தீர விசாரிப்பதே மெய் என்ற வகையில் அவர் மெய்யான தகவல்களை திரட்டுவதற்காக சென்றிருக்கின்றார். மிகவும் ஆரோக்கியம். ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் மாத்திரமல்ல, அனைத்து ஆலயங்களுக்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நான் இருக்கின்றேன் பலாலியில் இருக்கின்ற எங்களுடைய பாடசாலை கட்டடம் இன்றைக்கு இல்லை. அந்த காணியை விடுவிப்பதற்கும் பாடசாலையை மீள கட்டி கொடுப்பதற்கும், அதே போன்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஆலயத்தை விடுவிப்பதற்கும், ஆலயத்தை புதிதாக நிர்மாணிக்கின்ற போது அதற்கு இராணுவம் கூட அதற்கு உதவி செய்வதாகவும் குறிப்பிட்டார். தையீட்டு சம்பந்தமாக எதுவும் பேசப்படவில்லை. அது தையீட்டு தனியான பிரச்சனை. அது கீரிமலை வீதிகள் திறக்கப்படுவதை பற்றி பேசப்பட்டது, வல்லை வீதி சம்பந்தமாக பேசப்பட்டது. எல்லாம் பாசிட்டிவ். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை வெளிப்படுத்துதல் உறுதி முடித்து மோசடி செய்ய உதவிய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வடமாகாண ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாண நகரில் புதிதாக அமையப்பெற்று வரும் மாநகர சபை கட்டடத்திற்கு அருகில் உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமானதாக கூறப்படும் பெறுமதிமிக்க ஆதனம் ஒன்று வெளிப்படுத்தல் உறுதி மூலம் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமாக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு வடக்கு மாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானத்தால் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக சர்ச்சைக்குரிய ஆதனத்தை ஆளுநர் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறித்த ஆதனமானது யாழ் மாநகர சபைக்கு உரித்தானது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் மற்றும் நில அளவை திணைக்கள வரைபடங்கள் என்பன தம்மிடம் உள்ளமை தொடர்பில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் இதன்போது ஆளுநருக்கு தெளிவுபடுத்தினர். ஆயினும் குறித்த ஆதனத்தின் பெயர் மாற்றம் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சோலை வரியும் மறவிடப்பட்டுள்ளமை குறித்தும் இதன்போது ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. விடயங்களை விரிவாக ஆராய்ந்த ஆளுநர் குறித்த ஆதனம் தொடர்பான சந்தேகத்திற்கிடமான பெயர் மாற்றம் மற்றும் வரி அறவீட்டு விடயங்களை கையாண்ட உத்தியோகத்தர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பணிபுரிவிடுத்தார். அத்துடன் முறையற்ற விதத்தில் தனிநபர் வசமாகியுள்ள குறித்த ஆதனத்தை மீள மாநகர சபைக்கு மீட்டெடுப்பதற்காக துரிதமாக நீதிமன்ற பொறிமுறைகளை நாடுமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த விசேட கள ஆய்வின் போது வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர், யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், யாழ் மாநகர சபையின் ஆணையாளர், யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பிரதி முதல்வர், உரிய பிரிவின் கிராம அலுவலர் மற்றும் காணி அலுவலர் உள்ளிட்டவர்களும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமெரிக்காக்கும் பணிகளில் இலங்கை இராணுவத்தினருக்கு 10 ஆண்டுகளின் பின் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
ஆப்பிரிக்க நாடான ஹைட்டியில் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படை பிரிவில் இலங்கை ராணுவத்தினர் விரைவில் மீண்டும் இணைந்து கொள்ள உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்புதலின் பிரகாரம் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் இருந்து சுமார் 900 வீரர்களை கொண்டு ஒரு படைப்பிரிவை ஹைட்டியில் நிலைநிறுத்த இலங்கைக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்கான தகுதியான நபர்களை போலீஸ் மற்றும் ராணுவத்தில் இருந்து தேர்வு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் அவர்களை ஹைட்டிக்கு அனுப்பும் தேர்வு செயல்முறை மேற்கொள்ளப்பட உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மீது மனித உரிமை மீறல்கள் அல்லது பிற குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்வது இலங்கை அரசின் பொறுப்பாகும். 10 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு இந்த அமைதி காக்கும் படையினரை அனுப்பும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஹைட்டியில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணியில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் 2015 இலங்கை தனது பணிகளை முடித்துக் கொண்டது. 2004 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் 16,000க்கும் மேற்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் ஹைட்டியில் பணியாற்றியிருந்தனர். ஹைட்டியில் நடந்த நடவடிக்கைகளின் போது 6 இலங்கை ராணுவத்தினர் தங்கள் உயிர்களை இழந்திருந்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் அதற்கு நிதி இல்லை என்றும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்து அரசியல் பரப்பில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளித்துள்ளார். தேர்தலுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விதிமுறைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இதன்போது கூறிய அமைச்சர் சட்ட விதிமுறைகளை தேர்தலை நடத்துவதை சாத்தியமற்றதாக்கியுள்ள பிரச்சினை என்றும் மேலும் கூறியுள்ளார். இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக ஒரு நாடாளுமன்ற குழு தற்போது செயல்பட்டு வருவதாகவும் அக்குழுவில் விவாதங்கள் நடைபெற்று வருவதனால் உரிய சட்ட விதிகள் கிடைத்தவுடன் தேர்தலை நடத்த முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் இந்த அரசாங்கம் 8 மாதங்களில் 2 தேர்தல்களை நடத்தியுள்ளது. மக்களின் இறையாண்மையை பாதுகாத்து அரசியலமைப்புக்கு இணங்க இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதே எங்கள் நம்பிக்கையாகும். இது தொடர்பாக நிதி பிரச்சினை எதுவும் இல்லை. பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பணம் ஒதுக்கப்படாவிட்டாலும் ஒரு துணை மதிப்பீட்டின் மூலம் தேர்தல்களுக்கு பணம் ஒதுக்குவது பொதுவான சாத்தியமாகும். ஆனால் பிரச்சினை என்னவென்றால் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் தேவையாக இருந்தாலும் அதற்கு தேவையான சட்ட விதிகளில் ஒரு சிக்கல் உள்ளது. அதை தீர்ப்பதற்காக ஒரு நாடாளுமன்ற குழு தற்போது செயல்பட்டு வருகின்றது. அது குறித்து விவாதிக்கப்பட்டும் வருகின்றது. அந்த சட்ட விதி உருவாக்கப்பட்டால் எங்களால் மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை நேற்று நேரில் சந்தித்து இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். இச்சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து இருதரப்பிலும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார காட்சிகள் குறித்தும் அவை இலங்கை போன்ற வளரும் நாடுகளின் மீது எவ்வாறான தாக்கங்களை செலுத்துகின்றன என்பது குறித்தும் இருவருக்கும் இடையே ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான பல தசாப்த கால இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது நினைவூட்டப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளினதும் கூட்டுறவோடு இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் தற்போதைய நிலவரங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகளை மேலும் பலமான முறையில் வலுப்படுத்துவது எவ்வாறு என்பது குறித்து இருதரப்பு பார்வைகளும் ஆலோசனைகளும் இதன்போது பரிமாறிக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுக்கு 22,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கிறார்கள் என புகையிலை மற்றும் மதுபானத்துக்கான தேசிய ஆணையம் தெரிவித்துள்ளது. புகையிலை பயன்பாட்டினால் 200க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக அதன் தலைவர் மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்கு தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்கு இவ்வாறு தெரிவித்தார். இந்த சிறிய நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் புகையிலை பயன்பாட்டினால் சுமார் 22,000 பேர் அகால மரணம் அடைகின்றனர். பொருளாதார இழப்புகளை பற்றி பேசினால் 2016ஆம் ஆண்டு மதிப்பீட்டின்படி நாம் ஆண்டுதோறும் சுமார் 214 பில்லியன் ரூபாவை செலவிடுகின்றோம். இது ஒரு தாமரை கோபுரத்தை கட்டுவதை போன்றது. புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய நாம் செலவிடும் தொகையானது 16 தாமரை கோபுரங்களை கட்டுவதற்கு செலவிடப்படும் தொகைக்கு சமம். 2 நெடுஞ்சாலைகளை கட்டுவதற்கும் செலவிடப்படும் அதே தொகைதான். அதே ஊடக சந்திப்பில் புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய ஆணையத்தின் தலைவரான மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்தும் விளக்கினார்.
இலங்கையில் மட்டும் 9 முதல் 11 மில்லியன் வரையிலான சிகரெட் வடிகட்டிகள் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுகின்றன. பயன்படுத்தப்பட்ட இந்த வடிகட்டிகளில் நச்சு ரசாயனங்களும் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளும் உள்ளன. இவற்றால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் மிக அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான மேல்ச்சத்தரவையை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி அஜிதா பிரதீபன், பிரதேச செயலாளர்கள், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாவட்ட பிரதிபலிப்பாளர் எஸ் கிரியகலா, மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் தேவரதன், கிளிநொச்சி பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பிரகாஷ், பூநகரி, பளை, கண்டாவளை, கரைச்சி கால்நடை வைத்தியர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், பண்ணையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறித்து கலந்துரையாடலில் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான கால்நடைகள் மேய விடுவதற்கு அடையாளம் காணப்பட்ட இடங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம் மாவட்ட உத்தியோகத்தர்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறும், 100க்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்போர் வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் இருந்து குத்தகை அடிப்படையில் 49 ஏக்கர் நிலத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற சுற்றறிக்கை காணப்படுகின்ற நிலையில் அதனை பெற்றுக் கொள்வதற்கு கால்நடை பண்ணையாளர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், இரணிமடுகுளம் வான்பாய்கின்ற பகுதியில் நீர்ப்பாசன எல்லை காணியை இருபக்கமும் 100 மீட்டர் அடையாளப்படுத்தி மேஜூல் தரவைக்கு ஒதுக்குமாறும், குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக காணிகள் பிடித்திருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு குருக்கல் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி தொடர்பான வழக்கின் ஸ்கேன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டமை தொடர்பில் களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றின் உத்தரவிற்கு அமைவாக பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களினால் இந்த புதைகுழி பகுதியில் நவீன தொழில்நுட்பமான ஆடியோ ஃப்ரீக்வன்சி மெக்னெடோ டெல்வரிக் முறையை பயன்படுத்தி ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஆய்வின் அடிப்படையிலான இறுதி அறிக்கையை இன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் ஆராயப்பட்டிருந்தது. சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை ஆராய்ந்த நீதிமன்றம் இது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வழக்கினை எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதுடன் அன்றைய தினம் திறந்த நீதிமன்றத்தில் இவ்வழக்கினை மீண்டும் அளிப்பதற்கான கட்டளையையும் பிறப்பித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொண்டு வந்தவர்கள் குருகல்மடம் பகுதியில் ஆயுததாரிகளினால் மறிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக குரலற்றவர்கள் அமைப்பு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தொடர்ந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு எவ்வித சான்று பொருட்களும் மீட்கப்படாத நிலையில் வழக்காளிகளின் சொந்த செலவில் ஸ்கேன் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வழக்குகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தை முன்னிட்டு மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிபுச வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தை முன்னிட்டு மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜ்ய செனாரத்ன மீது விதிக்கப்பட்டிருந்த பயண தடையை தற்காலிகமாக தளர்த்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜித சேனரத்னவின் சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த கோரிக்கை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது தனது கட்சிக்காரர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளதாக சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர் மீது தற்போது விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துமாறு அந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் சந்தேக நபர் மீது விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை தற்காலிகமாக தளர்த்துமாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவிட்டுள்ளார்.
நாடு பயங்கரமான பொருளாதார ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த ஆபத்தை மக்களுக்கு தெரிவிக்காமல் தவறான புள்ளி விவரங்களால் மக்களை ஏமாற்ற அனுர் அரசு முயல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் மற்றும் பால்மா விலைகளை கூட்டுவதற்கு நாட்டில் காணப்படும் பொருளாதார ஆபத்தை காரணமாகும். ஆனபடியால் இது குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக நிலையான பொருளாதார கோட்பாட்டின்படி ஒரு நாட்டினது அந்நிய செலாவணி கையிருப்பானது குறைந்தது 3 மாத இறக்குமதி மதிப்புக்கு சமமாக அமைந்து காணப்பட வேண்டும். ஜனாதிபதி கூறுவது போல் நாட்டில் 7 பில்லியன் டாலர் காணப்படுகின்றன. இதில் மாதத்திற்கு 2 பில்லியன் டாலர் செலவாகின்றன. 3 மாதங்களுக்கு 6 பில்லியன் அமைந்து காணப்பட வேண்டும். ரூபாய் மதிப்பிழந்து மற்றும் எரிபொருள் விலைகள் உயர்வால் இந்த கையிருப்பு குறைந்து வருகின்றது. இதே 7 பில்லியனில் 1.2 பில்லியன் சீன யுவான் காணப்படுகின்றன. ஆனால் அதனை பயன்படுத்த முடியாது. 5.8 பில்லியன் டாலர்களை எம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2022 95 ரக பெட்ரோலின் விலை 470 ரூபாவாக காணப்பட்டது. இதே ரக பெட்ரோல் இன்று 410 காணப்படுகின்றது. இந்த மதிப்பு அதிகரித்தால் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கே செல்லும். அண்மைய காலத்தில் அந்நிய செலாவணி பரிமாற்றங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. ஆனால் மத்திய கிழக்கு யுத்தத்தால் அந்த பிராந்தியத்தில் ஏற்படும் பொருளாதார ஸ்திரமற்ற தன்மையால் தொழில் இழப்புகள் ஏற்பட்டு அது குறைவடைவதற்கும் சந்தர்ப்பங்கள் எழுந்து காணப்படுகின்றன. அரசாங்கம் இது குறித்து நாட்டு மக்களுக்கு விளக்கங்களை முன்வைக்காது இருக்கின்றது. அவ்வாறே 2027 மார்ச் மாதத்தில் IMF இணக்கப்பாடு முடிவுக்கு வரும் வேளை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நாட்டிற்கு கிடைக்கும் நிலைப்படுத்தும் ஆற்றல் போன்றவை நீங்கிவிடும். அந்நிய செலாவணி பரிமாற்றங்கள் குறைந்து எரிபொருள் விலை உயர்ந்து ரூபாய் மதிப்பிழந்தால் கடுமையான ஆபத்து இங்கு உருவாக்கும். 2028 முதல் நமது அந்நிய செலாவணி கடன்களை திருப்பிச் செலுத்துதல் 1.5 பில்லியனிலிருந்து 3.5 பில்லியன் வரை அதிகரிக்கும். இதனால் நாட்டின் கையிருப்பை அதிகரிக்க வேண்டும். நமது நாட்டின் கையிருப்பு 13.4 பில்லியன் டாலராக அல்லது 14 பில்லியன் டாலராக அமைந்து காணப்பட வேண்டும் என IMF கூறியிருக்கின்றது. ஆனால் தற்போது 50% மாத்திரமே நம் வசம் காணப்படுகின்றன. இந்த இலக்கை அடைய மாதந்தோறும் 600 மில்லியன் டாலர்களை நாம் தேட வேண்டும் என்றாலும் தற்போது மாதாந்த கையிருப்பு 60 மில்லியனாகவே காணப்பட்டு வருகின்றது. எனவே இப்போதே இந்த சாதாரண நிலைமையின் கீழ் தொடர்ச்சியான அடுத்த கட்ட IMF இணக்கப்பாட்டை நோக்கி செல்ல வேண்டும். துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலையில் எரிபொருட்களை பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். இன்று வரை அது நடந்த பாடில்லை. மின்சார கட்டணத்தை 33 வீதத்தால் குறைப்போம் என்றும் வாக்குறுதி வழங்கினார்கள். அதுவும் நடந்த பாடில்லை. விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்த தரமான உரமும் இன்னும் கிடைத்த பாடில்லை. இந்த அரசாங்கம் இன்று விவசாயிகளை கைவிட்டு விட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.